ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயத்தெல்லாம் இடித்து சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் எல்லாமே நல்லா அந்த வெங்காயச்சாறு எல்லாம் குழம்புல இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு நசுக்கி சேர்த்துட்டு அது எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது குழையிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கணும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது நல்லா குழஞ்சி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும், அது வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அது நல்லா குழஞ்சி வந்ததும் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு புளி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிடணும். இதுதான் அதுக்கு புளி கரெக்டாக இருந்தால் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புளி கரெக்டாக ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நல்லா அந்த கன்சிஸ்டன்சி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ண நெத்திலி கருவாடை போட்டு அந்த குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இன்னும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சேவ் பண்ணால் ரெடி. ஒரு டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக எவ்வளோ டேஸ்டியாக